ஆர்கானிக் வாசஸ் இன்ஆர்கானிக் பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த தடவை கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக போகலாம். உதாரணத்துக்கு இந்த ஹை வேல்யூ கிராப்ஸ் அவக்காடோ மாதிரி கிராப்ஸுக்கு ஆர்கானிக்காக பண்ண முடியுமா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஓகே, இப்போ அந்த ஹை வேல்யூ கிராப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் இன்னொரு இன்ட்ரோ கொடுத்துறேன். என்னென்னா, இந்த ஹை வேல்யூ போடுறதுக்கான ரீசனே ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து தான் போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த பிளான்ட்டோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டி தெரியணும். இப்போ அவக்காடோலே பார்த்தீங்கன்னா 100 கிலோ 120 கிலோ வரைக்கும் பர் ட்ரீ பர் இயர் கொடுக்குற வெரைட்டிஸ் இருக்குது. பட் அந்த ஈல்டு வேணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான உணவு என்னவோ அது 100% அந்த பிளான்ட்டுக்கு போனால் தான் அதால் அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த பிளான்ட்டுக்கு அந்த ஃபுட் போய் சேரும்போது கரெக்டான பிஹெச்சில் இருக்குதா, அந்த அசிடிட்டி வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம். இது எல்லாமே வந்து 100% பர்ஃபெக்டாக போனால் மட்டும்தான் அந்த பிளான்ட்டால் 120 கிலோவோ 100 கிலோவோ அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை ரீச் அவுட் பண்ண முடியும். இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஆர்கானிக்கில் பண்ண முடியுமான்னா என்னுடைய நாலேஜில் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இது ஒரு லாங் ரன்னில் பார்க்கும்போது சார், ஸோ இப்போது இன்ஆர்கானிக்கில் பண்ணும்போது நம்ம இது இந்த ஒரு மினரலையும் கால்குலேட் பண்ணி கொடுக்கறதுனால ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆர்கானிக்கில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு பொறுமை வேணும். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஒரு லட்சம் ஒரு 5 வருஷத்துலேருந்து ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் அந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு எனக்கு பொறுமை இருந்தால் நம்ம ஆர்கானிக்கில் பண்ண முயற்சி பண்ணலாம். பட் இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னா, அந்த பிளான்ட்டுக்கு தேவையான மினரல்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? நான் மினரல்ஸ் பிளான்ட்டுக்கு நேச்சுரலாக கிடச்சிரும். பட் அந்த மினரல்ஸ் வந்து நம்ம மண்ணில் நேச்சுரலாக இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம், ஓரளவுக்கு கணிக்கலாம். அப்போ அந்த செடிக்கு தேவையான குவாண்டமில் என்னோட மண் வந்து அந்த மினரல்ஸ், ஏன்னா இருக்கிற மினரல்ஸை தான் அந்த மைக்ரோபியல் லைஃப் வந்து பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே, ஒருவேளை ஒரு சில மினரல்ஸ் என்னோட மண்ணில் இல்லைன்னா அந்த மைக்ரோபியல் லைஃபால் அந்த மினரல்ஸை கிரியேட் பண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த ரிஸ்க் எப்பயுமே இருக்குது. இருந்தாலும் மண் வளம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல நான் ஆர்கானிக் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அந்த வெயிட்டிங் டைம், மண்ணோட வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வெயிட்டிங் டைம் எனக்கு ஓகே. ப்ளஸ் ஜெனட்டிக் கெப்பாசிட்டி 120, எனக்கு 60 வந்தால் போதும். இப்போ நீங்கள் வந்து வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. 120 கிலோ ஜெனட்டிக் கெப்பாசிட்டி ஆர்கானிக்கில் பண்ணும்போது எனக்கு வந்து 50 கிலோ தான் வரும். ஆனால் எனக்கு வந்து டபுள் ப்ரைஸ், 3 மடங்கு அதிக ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர ஈல்டை வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் ஆர்கானிக்குக்கும் இன்ஆர்கானிக்கும் கம்பேர் பண்ண முடியாது. சார், இந்த ஆர்கானிக் வாசஸ் இன்ஆர்கானிக் தாண்டி செமி ஆர்கானிக்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த பயோ ஃபெர்டிலைஸ்லாம் யூஸ் பண்ணி ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஸோ இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஏன்னா அந்த பயோ ஃபெர்டிலைசர்னு அந்த பாட்டில் அடைச்சி கொடுக்குறாங்க இல்லையா, அது என்ன லேபிள் படித்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் கான்சன்ட்ரேஷன் தான் அதில் இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற ஃபார்மும் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் தான் இல்லையா? இதில் நிறைய காம்போஸ்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்லரிஸ் போடுறாங்க. இந்த இடத்த பார்த்தாவே உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது தெளிவாக தெரியும் இல்லையா? இதில் இதுக்கு தேவையான இந்த மண்ணுக்கு என்ன மைக்ரோப்ஸ் வர முடியுமோ அது தானாகவே வளர்ந்துடும். இப்போ ஒரு விலங்கு வந்து ரோட்டு சைடில் செத்து கிடக்குதுன்னா அதை போய் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நீங்களாக கொண்டு போயிட்டு மைக்ரோபை தூக்கி விட்டீங்க. உணவு எங்கே இருந்தாலும் அந்த உணவை தேடி வரக்கூடிய உயிர்கள் தானாகவே வந்துடும். ஸோ என்னோட மண்ணில் கார்பன் இருந்ததுன்னா அதில் வர வேண்டிய மைக்ரோப்ஸ் தானாக வளர்ந்துடும். ஆனால் இந்த பாட்டில் அடைச்சி கொடுக்குற மைக்ரோப்ஸை நான் ட்ரிப்பில் வச்சு இல்லை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த உயிரை கொண்டு போய் மண்ணில் சேர்த்துடுறோம். ஆனால் அந்த மண்ணில் உணவு இருக்குதா, கார்பன் இருக்குதா? அதனால் உணவை தான் நம்ம கிரியேட் பண்ணணுமே தவிர இந்த மைக்ரோப்ஸை கொண்டு போய் விடுறதுல எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லை. ஓகே சார், இதுலேயே வந்து இந்த பயோ என்பிகேன்னு சொல்கிறாங்களே, ஆமாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் இப்போ பயோ என்பிகே ஒருவேளை நல்ல விஷயமா இருக்கலாம். ஏன்னா அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, எனக்கு ப்ராக்டிக்கலாக நான் அதை வேலிடேட் பண்ணதில்லை. பட் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய என்பிகே அந்த 3 கான்டென்ட்டுமே நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து விதவுட் கெமிக்கல்ஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்ஆர்கானிக்கு வந்து எப்படி என்பிகே கால்குலேஷன் பண்ணுறோமோ அந்த கால்குலேஷன் அதுலேயும் பண்ண முடியும். அதனால் உண்மையிலேயே வந்து பயோ சோர்ஸஸ்லேருந்து என்பிகே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதாவது மைக்ரோப்ஸ் இல்லாமல் ரியல் என்பிகே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு லெட்ஸ் இன்டென்சிவ் கிராப்ஸ் வெஜிடபிள்ஸ் சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அவக்காடோ ஆர்கானிக் பண்ணும்போது என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து பஞ்சகாமி ஸ்ப்ரே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியல் அந்த ஃபாலியேஜ் க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும். எப்போ வந்து அது தடங்கல் ஆரம்பிக்கும்னா ஃப்ளவரிங்
ஆரம்பிச்ச அதுக்கு உடனே முன்னாடி பச்சை பசேர்னு பயங்கரமா இருக்கும். அப்போ நம்ம பார்க்கும்போது மன திருப்தி இருக்கும், வா என் பிளான்ட் வந்து சூப்பராக வந்துருச்சு அப்படின்ட்டு. ஃப்ளவரிங் ஆரம்பிக்கும் போது அந்த growth அப்படியே ட்ராப் ஆகும். ஆஃபன் அது வந்து பெரிய ஒரு மோர்டாலிட்டிக்கு வந்து லீட் பண்ணும். என்ன ரீசன்னா பொதுவாகவே நமக்கு வந்து எல்லா ஆர்கானிக் இன்புட்ஸ்லையுமே நைட்ரஜன் நிறைய இருக்குது. அதனால அந்த இனிஷியல் ஃபாலியேஜ் growth வந்து பயங்கரமாக வந்துடும் ஆர்கானிக்கில் நம்ம பண்ணும்போது. பட் அந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதுக்கப்புறம் மைக்ரோ மினரல்ஸ், மற்ற மினரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான சோர்சஸ் அதில் ரொம்ப கம்மி. அதனால் ஃப்ளவரிங் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அதை வந்து அதில் நீங்கள் வந்து பெருசாக ரிசல்ட் பார்க்க முடியாது. சார் ஜென்ரலாக வந்து ஆர்கானிக் ஏன் பண்ணுறாங்கன்னா சாயில் ஹெல்த்து, பிளான்ட் அதாவது அதோடைய வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்டோ அதோடைய ஹெல்த்து, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட், இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்ஆர்கானிக் பண்ணும்போது இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம், கரெக்டாக பண்ணால். இப்போ ஃபார்மகேனில் நாங்கள் கம்பெனி ஆரம்பித்த காலகட்டத்திலேயே இதுக்கு நிறைய R&D பண்ணி வாய்ட் பெஸ்டிசைட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ட்ரேட்மார்க் பண்ணோம். இது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பேசியிருக்கோம் டொமேட்டோ ஃபார்மில். அது மாதிரி ஃபார்மகேன் ஆர்கானிக் அப்படின்னு இன்னொரு ஸ்டாண்டர்டும் நம்ம ட்ரேட்மார்க் பண்ணோம். இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக ஆர்கானிக் கிடையாது. அப்ஜெக்டிவ் என்னென்னா ரெசிடுவல் இல்லாத கல்டிவேஷன் மெத்தட்ஸ். நான் ரெசிடியூன்னு சொல்கிறது நம்ம ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், வீடிசைட்ஸாக இருக்கட்டும், இந்த ரெசிடியூஸ் வந்து அந்த ஃப்ரூட்டில் வராமல் எப்படி கல்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். இதை நான் கிளியராக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குரோட்ரான் வேணும். ஏன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து அக்யூரேட்டாக நம்ம அப்ளை பண்ணால் தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். எப்படி கிடைக்கிது அப்படின்னா, இப்போ உரம் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரி பார்க்கப்படுது. பட் அந்த உரத்துலேயே நிறைய பரிணாம வளர்ச்சிகள் தாண்டி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபெர்டிலைசர் வெர்ஷன் 4 அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது என்ன, நானோ யூரியாஸ் அந்த மாதிரி? நானோ மட்டும் இல்லை, பியூர் மினரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். அது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெபார்டரி கம்பைன்டு கெமிக்கல்ஸ் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அதை தாண்டி பியூர் மினரல் எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த பியூர் மினரல் எக்ஸ்ட்ராக்ட்ன்றப்போ இந்த இடத்துலேருந்து தான் நான் அந்த மினரல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறேங்கிறதுனால அளவாக போட்டால் இந்த மண்ணுக்கு வந்து பாதிப்பு இல்லை. நான் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இது வந்து கெமிக்கலி மேடு கிடையாது. மினரலை வந்து நான் பியூரிஃபை பண்ணி எடுக்கிறேன். அப்போது அந்த மினரல் என் மண்ணை பாதிக்குமானா பாதிக்காது, பட் ஓவராக போட்டால் பாதிக்கும் இல்லையா? ஸோ இந்த விதமான ஃபெர்டிலைசர்ஸ் வந்துருச்சு. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இதை என்னோட பிளான்ட்டோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டிக்கு ஏற்றப்பில் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி இத்தனை மில்லிகிராம்னா இத்தனை மில்லிகிராம் தான் அப்படிங்கிற அளவுக்கு குரோட்ரான் மாதிரி சிஸ்டம் மூலமாக நான் அப்ளை பண்ணும்போது கரெக்டான சன்லைட் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். நான் கொடுத்ததெல்லாம் அந்த பிளான்ட் எடுத்துரும். ரெசிடியூஸ் அங்கே இருக்க போகிறதில்ல. ஓகே, ரைட். அந்த பிளான்ட் எடுத்துச்சுன்னா என்ன நடக்கும்? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். வைடர் லீவ்ஸ், மோர் ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன ஆகும்? எக்ஸஸ் சுகர் வந்து திருப்பி மண்ணுக்குள்ளே வரும். ஓகே, அந்த மண்ணுக்குள்ளே வர்றது என்னவா வரும்? கார்பனாக வரும். செக்வெஸ்ட்ரேஷன் நடக்கும். ஆமாம், கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் நடக்குது. அந்த ரூட் எக்ஸுடேட்ஸில் வந்து நான் கார்பன் நிறைய கொண்டு போனால் மட்டும்தான் மண்ணோடைய கார்பன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பேசிக்கலி இது வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டுக்கும் சேம் ஃபார்முலா. ஆனால் இன்ஆர்கானிக்கில் வந்து என்னால் இது ஒருபடி பெட்டராக பண்ணிட முடியும். ஏன்னா எனக்கு அந்த பியூரிஃபைடு மினரல்ஸ் அதை கரெக்டாக கொடுக்கும்போது ஒரு ரீஜெனரேட்டிவ் ஃபார்மிங்கில் சொல்லுவாங்க இல்லையா, ரூட் எக்ஸுடேட்ஸ் வந்து கார்பனை உள்ள கொண்டு பேசி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். கடலூரில் நடந்த மஞ்சள் கல்டிவேஷனில் அது வந்து பியூர் இன்ஆர்கானிக் தான், பேசிக்கலி மினரல் எக்ஸ்ட்ராக்ட். அது இன்ஆர்கானிக்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அந்த மினரல் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு பண்ணது தான். எண்ட் ரிசல்ட் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த பெட்டில் அவ்வளோ மண்புழு இருந்தது இல்லையா. அந்த ஹார்வெஸ்ட் பண்ணவங்களே வந்து அது இன்ஆர்கானிக்ன்று ஒத்துக்கல. ஓகே, நீங்கள் போய் சொல்கிறீங்க சார் இது ஆர்கானிக்காக தான் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு நம்மள்ட்ட ஆர்கியூ பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ இன்ஆர்கானிக்கில் இதை பண்ண முடியும், ப்ரொவைடட் பியூர் மினரல்ஸ் ப்ளஸ் குரோட்ரான் மாதிரியான டெக்னாலஜி இந்த காம்பினேஷனில் பண்ணால் சாத்தியம்.